வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் பாடத்தலைப்பு ஆலோசனை அல்லது அறிவுரை பகர்தல் உளவியல். பாடக்குடியீர் எண் PPCE 145 தொகுதி 4 உள்ள அலகு 11 மற்றும் 12, 13 உள்ள தலைப்புகளில் இன்று நாம் காண்போம். முதல் தலைப்பு பள்ளி மற்றும் தொழில் வகை ஆலோசனைகள் அல்லது அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சைக்காலஜி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆலோசனைகள் அப்படின்னா என்ன, இல்லை அறிவுரை பகர்தல்னா என்ன அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆலோசனை முறைகளை பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு எமோஷனல் அல்லனா சைக்காலஜிக்கல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா ஆலோசனை அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு தொழில்முறை உதவியை நாடுவதற்கு செயல்முறையாகும். ஆலோசனை அப்படின்றது ஒரு பேச்சு சிகிச்சை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஆலோசனை இல்லைன்னா அறிவுரை பகர்தல் அப்படின்றது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேச்சு சிகிச்சை முறை அப்படின்றதுதான் இதுல இருக்க முக்கியமான கருத்து. நம்ம பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பள்ளியின் ஆலோசனைகளின் ஒரு அறிமுகம். 1800 காலகட்டத்துக்கு பின்னாடி பகுதியில் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஏகப்பட்ட தொழில் வளர்ச்சிகள் அதிகமாச்சு. அந்த தொழில் வளர்ச்சியின் பிரகாரம் மாணவர்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச எந்த இதை எடுக்கலாம், அவங்களுக்குள்ள திறன் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த திறனுக்கு தகுந்த மாதிரி தொழில்களை எதை எடுக்கலான்றத ஒரு ஆலோசனை தருவதுக்கு தான் இந்த தொழில்முறை ஆலோசனை, பள்ளி ஆலோசனை அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா உருவாக்கப்படுது. இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1800 காலகட்டங்களுக்கு பின்னாடி தான் இதோட மாற்றங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கவுன்சிலர், பள்ளி ஆலோசகர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவர் ஒரு தொழில்சார் ஆலோசகர்களாக மாத்திரம்தான் இருந்தாங்க. என்ன அடுத்த நம்ம ஒரு ஜாபுக்கு போறதுக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்டடீஸ் நம்ம படிக்கலாம், எந்த விதமான படிப்புகள் படிக்கலாம், அது நம்ம அடுத்து போற தொழிலுக்கு எந்த வகையில அது ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத ஃபுல்லாமே இதுல கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனைகள் முறையா தான் இருந்துச்சு. இப்ப இருக்க காலகட்டத்துல பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸ்கூல் கவுன்சிலர், பள்ளி ஆலோசகரை பொறுத்த அளவுக்கு ஒரு தொழில் முறை பயிற்சி மாத்திரம் கொடுக்கறது இல்லை. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களையும் மற்றும் அவங்களுக்கான நெறில் சார் பிறல், அதாவது நடத்தை மாற்றம், பிஹேவியர் சேஞ்சஸ், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், கல்வியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அடுத்து சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஆலோசனையாளர் ஸ்கூல் கவுன்சிலரோட ரோல் என்ன இருக்கு அப்படின்னா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. முதல் பார்த்தது தொழில்முறை. இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் கவுன்சிலர் பார்த்துட்டோம்னா மாணவர்களின் ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்ல இவங்க இன்வால்வ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் இதுல இருக்க முக்கியமான கான்செப்ட். இது பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவரோட உணர்ச்சி மற்றும் நடத்தை சிக்கல்களை சமாளிக்க இந்த கல்வியோட செயல்திறனை மேம்படுத்த ஸ்கூல் கவுன்சிலர்ன்றது வெறும் சைக்காலஜிக்கலா மாத்திரம் இல்லாம அவங்களோட எஜுகேஷன் இதுலயும் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாரு அப்படின்ற ரோலும் இதுல முக்கியமா பேசப்படுது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மாணவர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு, அவங்களோட ஒரு வெற்றிக்கு இது வழிவகுக்கக்கூடியது. முன்னாடி ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆசிரியரோட சேர்ந்து பள்ளி ஆலோசகர் இல்லைன்னா பள்ளியில் அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. இவரோட பங்குகள் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு 4 விதமான பண்புகள் இங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரோல் பிளே பண்ணக்கூடியது. புதுமையான பள்ளி தலைவர், இன்னோவேட்டிவ் ஸ்கூல் லீடர், அண்ட் தென் கூட்டு முறை ஆலோசகர், நேரடி சேவை வழங்குனர் அல்லது பதிலளிக்கக்கூடியவர், அல்லது நிர்வாக குழு ஆலோசகர் அப்படின்ற ரோலெல்லாம் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பிளே பண்றாரு. அவர் பள்ளி ஆலோசகர் மாத்திரம் இல்லாம ஒரு பள்ளி தலைவராகவும் அண்ட் தென் கூட்டு முறை ஒரு மொத்தமா எடுக்கக்கூடியதாகவும், அடுத்து நேரடி ஆலோசனை வழங்கக்கூடியதுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியதுக்கும், அடுத்து அட்மின் லெவல்ல அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா இருக்காங்க. பள்ளி ஆலோசகரை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ரோல்ல பிளே பண்றாங்க. ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அண்ட் தென் பேரண்ட், அண்ட் தென் டீச்சர்ஸ். 3 பேரோடையும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த நிர்வாகம் அட்மின் அவங்களோடையும் பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா எல்லாத்தையும் ஒரு கார்லேட் பண்ணக்கூடிய ஒரு புதுமையான பள்ளி தலைவரா இவர் செயல்படுறாரு. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டுமுறை ஆலோசகர். இதுல சொசைட்டியில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், சமூக உணர்ச்சி, உளவியல் மற்றும் கல்வி தேவை. இதுல எல்லாம் இப்ப சொசைட்டிக்கு என்னென்ன நீட் இருக்கு, எந்த கோர்ஸ் முடிச்சோம்னா எந்த ஜாபுக்கு போகலாம் அப்படின்றதையும், பிளஸ் அவங்களோட சைக்காலஜிக்கலாகவும் இருக்கக்கூடியதையும் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இப்ப எல்லாரோடையும் அவர் ஒரு கார்லேட் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அது மாணவர்களுக்கு பகரக்கூடியதா இருக்கு. கல்வி மற்றும் தொழில்முறை கவலைகளை மாணவர்களை தீர்க்குவதற்கும் மற்றும் பெற்றோருடைய முக்கியமா பார்த்துட்டோம் அப்படின்னா இப்ப இருக்க காலகட்ட சூழ்நிலை மாணவர்களோட பெற்றோர்களுக்கு தான் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அடுத்து நம்மளோட பையன் எந்த இதுக்கு போக போறாரு, எந்த தொழிலுக்கு போக போறாரு, எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கவலைகள் இருக்கும். அது இந்த மாதிரி காலகட்டத்துல 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு இதுல சூழ்நிலையில இருப்பாங்க. இந்த மாதிரி இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா பள்ளியோட ஆலோசகரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா டைரக்ட் 1-to-1 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அளவு வந்து இருக்காரு. ஸோ இது வந்து தொழில்முறை, அப்புறம் வந்து சொசைட்டி, பேரண்ட் இதை மாத்திரம் மிஸ் பண்ணாம ஸோ மாணவரோட தனிப்பட்ட பிரச்சனைகள், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ், ஸோ அவங்களுக்கு சிலரிடம் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாமே வந்து அந்த ஸ்கூல் கவுன்சிலர்ல வந்து ஷேர் பண்ணி ஸோ அதுக்கான ஒரு தீர்வை வந்து இருக்கிறதுக்கும் ஸோ நேரடி சேவை 1-to-1 இவர் வந்து இருக்கக்கூடியது ஒரு ரோல் வந்து பிளே பண்றாரு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நிர்வாக குழு ஆலோசகர். ஸோ அட்மின் லெவல்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து இவரோட ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இவரோட பங்களிப்பு அப்படின்றது பள்ளியில வந்து ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குது. பாசிட்டிவ் ஒரு ஆட்டிடியூட், ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடியதுக்கு இவரோட முக்கிய பணியாற்றதா பங்கா வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நிர்வாக குழு, ஸோ 4 பேரோடையும் இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு ஒருமித்த கருத்தை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ இது மூலமா வந்து பள்ளியில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நேர்மறையான சூழல் வந்து ஏற்படுது. இந்த நேர்மறையான சூழல் வந்து ஏற்படுச்சு அப்படின்னாலே அது மாணவரோட வளர்ச்சியும் பள்ளியோட வளர்ச்சியும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அடுத்து வந்து பார்க்க போறது பள்ளியின் ஆலோசனை நெறிமுறைகள். என்னென்ன நெறிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்றது இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து ஸோ மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல்ல மாத்திரம் ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்காம அவங்களோட வீட்டிலையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா நல்ல சூழ்நிலையை உருவாக்கி ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா என்ன செய்யக்கூடியது, மேம்படுத்தக்கூடியது அப்படின்றத அவங்களோட முக்கியமான நெறிமுறைகள் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் அவரை வந்து அந்த ஸ்கூல் கவுன்சிலராக போறதுக்கு முன்னாடி அந்த பணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஜாப்ல என்னென்ன ரோல்லாம் இருக்கு, என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கு, ஒர்க் பேட்டர்ன் என்ன அப்படின்றது ஃபுல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம பள்ளி ஆலோசகராக போகும்போது, ஸ்கூல் கவுன்சிலராக போகும்போது அதை மஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் முறையில வந்து பார்த்துட்டோம்னா நேரடி அறிவுரை பகிர்தல், அதாவது 1-to-1 கவுன்சிலிங் அப்படின்ற இந்த காலகட்டங்கள்லாம் போயிட்டு இப்போ வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அடுத்த கட்டத்துக்கு கவுன்சிலரோட ரோலை வந்து கொண்டு போகுது. பட் இருந்தாலுமே அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவர்களோடையோ இல்லை ஒருத்தவங்களுடைய தகவல்கள் வந்து நமக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையா பாதுகாக்கப்படணும். ஸோ இப்போ நம்ம ஆன்லைன்ல போறது மூலமா ஸோ அந்த தகவலுக்கான பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் வந்து என்னாகும் அப்படின்னம்னா ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்றத இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ பள்ளி ஆலோசனையின் நோக்கம் என்ன, கான்செப்டுக்காக என்ன அப்ஜெக்டிவ்ஸ்க்காக இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வெறும் வந்து மாணவர்களுடைய இல்லை ஒருத்தருடைய பலவீனத்தை மாத்திரம் பேசுற மாதிரி கிடையாது. ஏன்னா மாணவர்கள் வந்து அந்த கவுன்சிலர்கிட்ட வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட பலவீனத்தை தான் சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்கூல் கவுன்சிலர் வந்து எதை அசஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாணவரோட பலத்தை வந்து அசஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நேர்மறையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும். ஸோ ஒருத்தரோட பலவீனத்தை பத்திரம் நம்ம வந்து பேசக்கூடாது. ஸோ அவங்களோட பலம் அப்படின்றத நம்ம இங்க வந்து உள்ள கொண்டு வரணும். அதான் அதோட முக்கியமான நோக்கம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது வந்து தொடக்க பள்ளியில இருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் நம்ம பொதுவாக பள்ளியை வச்சு பேசுறதுனால, ஸ்கூலை வச்சு பேசுறதுனால பிரைமரி டு ஹையர் செகண்டரி வரைக்கும் ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான ஆலோசனைகள் மாணவர்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதை பற்றியும் நம்ம ஒவ்வொன்றா இங்க வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த ஆலோசனை மையத்துக்கு வந்து ஸோ ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போறாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருப்போம். சர்வ சிக்ஷா அபியான் SSA, ஸோ அடுத்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிரிய உஷாதார் சிக்ஷா அபியான் RUSA. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம். ஸோ சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்த்துட்டோம்னா தொடக்க கல்வி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ். அடுத்து வந்து மத்தியமிக்ஸ் அபியான்றது செகண்டரி ஸ்டேஜ், ஓகே, இடைநிலை பகுதியில் வரக்கூடியது. அடுத்து வந்து RUSA அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா கல்லூரி பல்கலைக்கழகங்கள் ஆன திட்டங்கள். ஸோ இந்த திட்டத்துல மூலமா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் சேவைக்கு ஸோ ஒரு வழிகாட்டுதல், ஒரு நெறிமுறையை வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்தந்த மாதிரி காலகட்டத்தில் இந்தந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பள்ளி ஆலோசகர்களுக்கு ஒரு நெறிமுறையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா வழங்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தொடக்க கல்வியில ஸோ இது 1 முதல் 5 வரைக்கும் வரக்கூடியது. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம்னா மாணவர்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்வு பகுதியில வந்து அதிகமான கவனம் செலுத்தக்கூடியதாக வருது. ஸோ ஏன்னா அப்பதான் உங்க ஸ்கூல்ல வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு வந்து வருவாங்க. ஸோ சோசியல் சேஞ்சஸ் இந்த இடத்துல வந்து நடக்கும். ஸோ அப்போ சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் அவங்களோட சர்க்கிளில் பழகிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு தேர்ட் பர்சனை வந்து மீட் பண்ண போறாங்க. ஸோ வெவ்வேறு சொசைட்டிலேருந்து உள்ள வருவாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இதில் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நெகட்டிவ் ஃபுல்லாமே வந்து எதிர்மறையான தாக்கங்களை ஃபுல்லாமே நீக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த பள்ளி ஆலோசகர்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டிராப் அவுட் ஆகாம, இடைநிறுத்தம் ஆகாம ஃபுல்லா வந்து
அப் டு 12th வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போகணும், தக்க வைக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட், அந்த குழந்தைகளோட பேக்ரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து அசஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ சிறப்பு தேவை உடைய குழந்தைகள், ஸ்பெஷல் நீட் சைல்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கற்றல் வழிமுறைகளை வந்து கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் யாரோட முறைகள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கல்வி ஆலோசகர்ல தான் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து அடிப்படை கற்றல் திறனை வந்து என்ன செய்யறது, எளிதாக்குது. அடுத்து வந்து நடத்தை சிக்கல்கள். ஸோ வீட்டில் இந்த பையன் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறான், உனக்கு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் ஸ்கூல்ல வந்து ரொம்ப அமைதியா இருப்பான். ஸோ அப்போ இந்த பிஹேவியர் சேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய மாற்றத்தை எல்லாமே கொண்டு வரணும். ஸோ அடுத்து வந்து வேலை தொழில் பற்றிய விழிப்புணர்வுகளை உருவாக்குவது. ஸோ பொதுவாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஹையர் செகண்டரிலாம் பெருசாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா தெரியல அப்படின்ற மாதிரி தான் மாணவர்களுக்கு வந்து பதில் வந்து வரும். இனி அடுத்து என்ன ஆக போற அப்படின்றது, இல்லை சார் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த பிரைமரி ஸ்டேஜ் அந்த குழந்தைய கேட்டோம்னா உடனே சொல்லும், நான் டாக்டர் ஆக போறேன், வக்கீல் ஆக போறேன், போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு. ஸோ அந்த தொழிலை பத்தி, அந்த இதை பத்தி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அவேர்னஸ், ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில நம்ம செய்யணும். ஸோ அதற்காக தான் நம்ம பள்ளியில பொதுவாக பிரைமரியில வந்து பார்த்துட்டு அந்த மாறுவேட போட்டி இதெல்லாம் வந்து நடத்தக்கூடிய காரணங்கள். ஸோ அடுத்து இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வியை பொறுத்தளவுக்கு 9 to 10. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட எமோஷனல் சேஞ்ச் அண்ட் தென் உடல் வளர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னம்னா அதிகரிக்கும். ஸோ இதனால வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க அடலசன்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு பகுதியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கல்விகளோட செயல்பாடுகளில் வந்து ஒரு அதிக அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது. நீ 10th போகிற நல்ல மார்க் எடுக்கணும், ஸோ நல்லா படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க, ஒரு சில மாணவர்களுக்கு வந்து டிப்ரெஷனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஆலோசனைகள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதான் இங்கே முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு வந்து அவங்க வந்து போவாங்க. இந்த இடைநிலை பகுதி, அடலசன்ட் ஸ்டேஜ், குமர பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல. ஸோ இந்த செயல்பாட்டு முறையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தையும், அப்புறம் வந்து பெற்றோர்கள் மற்றும் வீட்டு சூழ்நிலைகள் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, உங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் கொண்டு வந்து ஒருத்தருக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கணும் அப்படின்றதான் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து எதிர்கால தேவைகளை வாழ்க்கையை வந்து சிந்திக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ 10th முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன குரூப் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த லெவல் வந்து கல்லூரி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா அமையக்கூடிய பகுதியில் இருக்கும். ஸோ இது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ், ஓகேவா, பிரைமரி அண்ட் தென் செகண்டரி லெவலில் வரக்கூடியது. ஸோ இந்த ஆலோசனை முறைகளில் வந்து பார்த்துட்டோம்னா உடல் வளர்ச்சி, ஸோ உடல் வளர்ச்சி அடலசன்ட் ஸ்டேஜுக்கு போகிறது, எமோஷனல் சேஞ்சஸ், ஓகேவா, உணர்ச்சி மாற்றங்கள். அடுத்து வந்து ஆரோக்கியமான சக உறவுகள், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த ஸ்டேஜில் தான். அடுத்து வந்து எஜுகேஷனல் ப்ரெஷர், ஓகேவா, ஸோ லேர்னிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், 10th நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது இருக்கிறது பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஸ், அதுவும் வந்து இங்கே உள்ள வருது. அடுத்து மேல்நிலை பகுதி, ஸோ 12 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் இருக்கக்கூடியது. இது வந்து மாணவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து எதிர்பாலினத்தோட வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா காதல் சம்பந்தமான உறவுகள் எல்லாமே வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அதை தகுந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியது இந்த பள்ளி ஆலோசனையோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நேர்மறையான எண்ணங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கிளாஸை வந்து இது பண்ணிட்டு போகிறது, வகுப்புகளை தவிர்த்துட்டு போகிறது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புகைப்பிடித்தல், போதைப் பொருட்களுக்கு அடிமையானகள் இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்களை நேர்வழிப்படுத்துறது யாருக்கு ஒரு முக்கியமான கடமை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஆசிரியர்களுக்கு, அதுக்கு பள்ளி ஆலோசகர்களுக்கும் இது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கு. ஸோ அடுத்து இந்தியாவோட கல்வி அந்த ஆலோசனை பள்ளி எஜுகேஷன் ஸ்கூல் கவுன்சிலருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலியார் கமிஷன்ஸ், அதை வந்து இடைநிலை கல்வியை கூட கொள்கையில சொல்லக்கூடியது. ஸோ இதுலேயும் வந்து கல்வி ஆலோசகர்களுக்கான ஒரு முக்கியமான துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் எஜுகேஷன் அண்ட் வொகேஷனல் கைடன்ஸ். ஸோ அடுத்து வந்து கோத்தாரி கமிஷன்ஸ் 64/66. ஸோ இது வந்து தொழில் மற்றும் தொழில்முறை வழிகாட்டுதல். நம்ம முதலே சொன்ன மாதிரி பள்ளி ஆலோசனைனாலே தொழில்முறை வழிகாட்டுதல் அப்படின்றதா 1800 காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த தொழில்முறை என்னென்ன தொழில்கள் எடுக்கலாம், என்ன படிப்புகள் எடுத்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி தொழில்முறை அமைப்புகளுக்கு போகலாம் அப்படின்றத எல்லாமே கொண்டு வரக்கூடியதான். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் கவுன்சிலரோட ஒர்க் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வாழ்க்கை திறனின் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்துதல். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதும் இதோட கல்வி ஆலோசனோட ரோல் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி, ஸோ 2020 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டு உடல்நல பரிசோதனை. ஸோ உடல்நல பரிசோதனை, அடுத்து வந்து மனநல பரிசோதனை
பரிசோதனை அப்படின்ற மென்டல் ஹெல்த் அப்படின்றதையும் இதுல வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முக்கியமா என்சிஆர்டி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆலோசனைக்குனே ஒரு தனியாக ஒரு டிப்ளமா கோர்ஸ் வந்து இருக்கு. பிஜி டிப்ளமா இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளி ஆலோசகர் அப்படின்றது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உள்ள வராரு. தொழில்முறை ஆலோசகரா என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தொழில்முறை ஆலோசகர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிராங்கல் அப்படின்றவர் தான் அந்த இதுக்கு ஒரு தந்தை என அழைக்கப்படுகிறது. ஸோ பள்ளி ஆலோசனை என்பது தொழில் ஆலோசனையை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு பிரிவு. ஸோ பள்ளி ஆலோசனை முறைகளிலே வந்து பார்த்தோம் ஸ்கூல் சைக்காலஜிலே ஸோ கேரியர் சைக்காலஜி அப்படின்றது நமக்கு வரக்கூடியது. இப்போ நம்ம ஸ்கூல் பள்ளிகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 12th முடியும் போது 10th முடியும் போது கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே எதுக்கு அப்படின்னம்னா அடுத்து ஒரு தொழில்முறையான ஒரு தேர்வு வந்து எடுக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 12ஆம் முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த தொழிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனைகள் வரக்கூடிய எல்லாமே வந்து இந்த ஒரு பகுதிக்குள்ள அடக்கமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவர்கள் தங்களுக்கு என்ன திறமை இருக்கு, என்ன திறன் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகள் எடுத்து அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு போறதெல்லாம் வரக்கூடியது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அதில் ரெஸ்ட் டைம் எப்படி இருக்கும், அடுத்து நம்மளோட பர்சனல் லைஃபை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மூணையுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யோசிப்போம். ஒரு ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி வேலை எப்படி இருக்கும், ஸோ ஓய்வு வந்து எப்படி கிடைக்கும், அடுத்து பிற வாழ்க்கையும் பாத்திரங்கள், ஸோ மற்ற ரோலில் வந்து ப்ளே பண்ணும்போது அது வந்து இம்பாக்ட் பண்ணுமா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வீட்லேயே வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த தொழில்முறை அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதை வந்து ஆஃபீஸோட விட்டுட்டு வராமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதனால பல்வேறு பிரச்சனைகள் வந்து குடும்பத்திலையும் ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் மாணவர்களுக்கும் அதிகமாக ஏற்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வுலாம் கொண்டு வரணும் அப்படின்னா வேலையின் பற்றிய ஒரு இப்போ இருக்க ஜாப்ஸ் வந்து எந்தெந்த அளவுக்கு இந்த கரண்ட் சினாரியோவில் என்ன கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஜாப் வந்து நம்ம போகிறோம் அப்படின்றதெல்லாம் இதில் கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து சில கோட்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பண்பு மற்றும் காரணி கோட்பாடு, வளர்ச்சி கோட்பாடு, சமூக அறிவாற்றல் கோட்பாடு, தொழில் கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பண்பு மற்றும் காரணிகளுக்கான கோட்பாடு. இதை பொறுத்தளவுக்கு யதார்த்தம், புலனாய்வு, கலை, சமூகம், தொழில் முனைவு, வழக்கமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாணவர் வந்து எந்தெந்த மாதிரி போறாங்க, யதார்த்தமான ஒரு தொழிலுக்கு போறாங்க, இன்வெஸ்டிகேஷன்ல போறாங்க அப்படின்றாங்க. அதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இது வருது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வளர்ச்சி கோட்பாடு. ஸோ வளர்ச்சி கோட்பாடை பொறுத்தளவுக்கு வந்து மாணவர்களுடைய அந்த திறனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது. ஸோ வாழ்க்கைக்கு பொருத்தமான திறன்கள், ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து இங்க வந்து அமையக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வளர்ச்சி, ஆய்வு, நிறுவுதல், பராமரிப்பு மற்றும் சரிவு. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே சில ஆண்டுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆண்டுகள் பிரகாரம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதல் 12 ஆண்டுகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே நமக்கு இவ்வளவு காலங்கள் போகும். உலகம்னா என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 14 to 24 இயர்ஸ், 14 முதல் 24 வயது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த டயத்துல தான் நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முயற்சி வந்து எடுப்போம். ஸோ அப்போ வந்து இந்த ஜாபுக்கு தான் நான் போவேன், இதான் என்னோட ஃபேஷன் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆலோசனைகள் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நிறுவுதல். அந்த தொழிலை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை அந்த வேலையில போய் சேர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து பராமரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 44 64 வயது வரைக்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடியது. ஓகே, நீடித்த நிலையான ஒரு வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான புதிய புதிய திறன்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த வளர்ச்சி கோட்பாட்டில் வரக்கூடியது. அடுத்து வந்து சரிவு. ஒரு 64 வயசுக்கு மேலே போகும்போது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதுல இருந்து அந்த பணியிலேருந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாதையில வரக்கூடியது. ஸோ இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை பாதையில இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா நம்ம தொழில்முறை ஆலோசனைகள் வந்து ஒரு கவுன்சிலராக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆலோசகராக அறிவுரை பகிர்ந்தலாக நம்ம கொடுக்கணும். வளர்ச்சி அமைப்புல வந்து எந்த மாதிரி அறிவுதல் கொடுக்கணும், அடுத்து ஆய்வு இந்த மாதிரி தொழில்முறைகள் இருக்கணும், அந்த தொழில்முறையை எவ்வாறு நிறுவனம், ஸோ அதில் வந்து எப்படி வந்து ஒரு சஸ்டைனபுளாக பராமரித்து கொண்டு போகணும். ஸோ அடுத்து வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்றதும் இதில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சமூக அறிவாற்றல் தொழில் கோட்பாடு அப்படின்றது சோசியல் காக்னிட்டிவ் கேரியர் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களோட நம்பிக்கை, ஸோ அவங்களோட திறன், அதை பொறுத்து தான் இது வந்து வழிவகுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து 3 முக்கிய கூறுகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. சுய செயல்திறன், அடுத்து வந்து விளைவுகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக அதில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த திறன்கள் மேல என்ன செய்யணும் அப்படின்னா நம்பி வந்து ஈடுபடணும் அப்படின்றதா இதுல முக்கியமான குறிக்கோள். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான தொழில் கோட்பாடு. ஸோ ஆக்கப்பூர்வமான தொழில் கோட்பாடு அப்படின்றது ஒரு மைய கருத்தை
கொண்டு வரக்கூடியது. ஸோ மதிப்புகள் மற்றும் சுய கருத்துக்களை புரிந்து கொண்டு நடத்தைக்கு ஒத்துப்போகும் ஒரு தொழிலை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியது. ஸோ நம்மனா என்ன, நம்ம இந்த தான் பார்ப்போம், இதுக்கு மேலே நம்மளால முடியாது, ஸோ இதுக்கு அடுத்த லெவல் நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்றத ஃபுல்லாமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது. ஸோ கருப்பு ஒரு மைய கருத்து என்ன, எதுக்காக நம்ம வந்து போகணும், ஒன்று ஃபினான்ஸ் ஓரியன்டா, இல்லை வந்து நம்மளோட நேம் இருக்கணும் அப்படின்றது, அடுத்து வந்து மதிப்புகள் வேல்யூஸ், அடுத்து வந்து செல்ஃப் கான்செப்ட், ஓகேவா, சுய கருத்துக்கள் கொண்டு வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அடுத்து வந்து நம்ம நடத்தைக்கு ஒத்துப்போகும் பிஹேவியர், ஓகேவா, பிஹேவியருக்கு அடாப்ட் ஆகக்கூடிய தொழிலை வந்து எடுக்கக்கூடியது அப்படின்றாங்க. ஸோ தொழில் அனுபவங்கள், ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து வந்து பிஹேவியர், ஓகே, நடத்தைகளுக்கு அர்த்தத்தை வழங்குகிறது. ஸோ இந்த தொழில் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம், என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்றது ஃபுல்லாமே கொண்டு வரணும். ஒரு ஆசிரியர் அப்படின்னா ஏன் அந்த ஆசிரியர் பணியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது அவங்க வந்து சில இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக எடுத்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது ஃபுல்லாமே வரக்கூடியதான். ஸோ இந்த ஆக்கப்பூர்வமானது 3 முறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. கடந்த கால நினைவுகள், ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோம், இப்போ ஒரு ஆசிரியராக போகிறோம் அப்படின்னா நம்ம பள்ளியில் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப வந்து ஈர்த்திருப்பாங்க. ஸோ அது பிரகாரம் ஸோ அடுத்து வந்து நிகழ்கால அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அது ரிலேட்டட் நம்ம கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து வந்து எதிர்பார்ப்புகள். ஸோ இது இந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இது ஃபுல்லாமே நம்ம ஃபில்ஃபில் பண்ணலாம் அப்படின்றதும் கொண்டு வரக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே தான் ஒரு மைய கருத்தை உருவாக்கி நம்ம தொழில்முறை தேவையில உருவாக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் நம்ம பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளி ஆலோசனை, அடுத்து வந்து தொழில்முறை ஆலோசனைக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தேசிய நிறுவனம் NISC, ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார் கேரியர் சர்வீஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வேலைவாய்ப்பு சேவையில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான மத்திய நிறுவனம் அப்படின்றதும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஃபுல்லாமே வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா CBSE NCERT ஃபுல்லாமே இந்த 10th to 9th வந்து டேலண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேலண்ட் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாமே இதுக்கு தகுந்த வழிமுறைகளை ஏற்படுத்துது. ஸோ இதோட நம்ம 11வது யூனிட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கூல் சைக்காலஜி, அடுத்து வந்து கேரியர் சைக்காலஜி, பள்ளியின் ஆலோசனை, தொழில்முறை ஆலோசனை அப்படின்றத பற்றி நம்ம நிறைய அதில் வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 12வது தம்பதியினருக்கும் மற்றும் குடும்ப ஆலோசனைகள், கப்பிள்ஸ் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஸ்கூல். அடுத்து வந்து நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து போறோம். ஸோ தம்பதியர் மற்றும் குடும்ப ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலினா என்னன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உயிரியல், பயாலஜிக்கல், அடுத்து சொசைட்டி, அடுத்து எக்கனாமிக்கல், ஓகேவா. ஸோ உயிரியல், சமூகம், பொருளாதாரம், ஸோ இது 3யுமே கொண்ட ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு பிணைப்பு, ஒரு பாண்டிங் ஏற்படுத்தக்கூடியதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பயாலஜிக்கலாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ பயாலஜி அடுத்தனா ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொசைட்டி, ஸோ சொசைட்டி அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக வரக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே 2 நபர்கள் கொண்ட ஒரு குழுவாகும். ஸோ இந்த பிணைப்பு வந்து இந்த பாண்டிங் வந்து எதெல்லாம் கொடுக்குது அப்படின்னா ஆறுதல், ஆதரவு, அடுத்து வந்து பகிர்வு அண்ட் அக்கறை. ஸோ இந்த ஆறுதல் அப்படின்றது நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டோம் அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் எமோஷனல் ஆவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய், தந்தை, அடுத்து மனைவியா இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பரிவு, அடுத்து வந்து அக்கறை அப்படின்றது ஃபுல்லாமே வரும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து நேர்மறையாக ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னம்னா ஆறுதல், ஆதரவு, பகிர்வு, அக்கறை இது ஃபுல்லாமே வரும். ஸோ இது எதிர்மறையா இருந்துருச்சு அப்படின்னம்னா மன அழுத்தம், தூக்கம் மற்றும் மோதல்களை உருவாக்கலாம். ஸோ குடும்பத்திலே ஒரு சைடு பாசிட்டிவ் இருக்கும், அனதர் சைடு நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து உறவு முறைகள் ஏற்படக்கூடியதுல இது டைரக்டா எதை போய் தாக்கும் அப்படின்னம்னா தூக்கத்தை வந்து தாக்கும். அடுத்து வந்து மோதல்களையும் உருவாக்கலாம் ஒருத்தர். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஒரு தம்பதி என்பது 2 பிரிவுகளுக்கிடையே ஒரு உறவு, கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மதம் மற்றும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறையாகும் அப்படின்றாங்க. ஸோ பெரும்பாலும் குழந்தைகளை பெறுவது மற்றும் சமூக பொருளாதாரம் உயிரியல் காரணங்களுக்காக. ஸோ ஒரு கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னம்னா அடுத்த ஸ்டெப்பே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள், அடுத்து வந்து பொருளாதாரம், இதை நோக்கி தான் அந்த குடும்பம் வந்து முன்னேறும். ஸோ தொடங்குதல், பராமரித்தல், மேம்படுத்துதல். தொடங்குதல் அப்படின்றது அவங்க குடும்பத்தை வந்து தொடங்கக்கூடியது ஒரு திருமண உறவு மூலமா. அடுத்து வந்து அந்த குடும்பத்தை வந்து பராமரித்து கொண்டு போறது, அடுத்த லெவலுக்கு மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இதுல வரக்கூடியது. ஸோ இந்த முறை ஆலோசனைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இவங்களுக்கு இடையில ஒரு மோதலோ இல்லை ஒரு வேறுபட்ட கருத்து வந்து ஏற்படும் போது முன்னாடி காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஃபேமிலிக்குள்ள ஹெட்ல வந்து வரும். ஸோ அவங்க ஹெட்டெல்லாம் முடிச்ச பின்னாடி எதுவுமே முடியல அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நிபுணர்கள் முறையான நம்ம ஸ்கூல் கப்பிள் சைக்காலஜி, கவுன்சிலிங்ஸ் அந்த இதுல வந்து தேவைகளை வந்து நாடுறாங்க அப்படின்ற கூடியத கான்செப்ட் தான் வரும். ஸோ இந்த ஸ்கூல் சைக்காலஜி கப்பிள் சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு வந்து உறவுகளை மேம்படுத்த வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ 2வது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா
ஸோ பெண்களோட ரோல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்லா எமர்ஜ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பெண்களோட ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒர்க் பிளேஸ் போகிறது, ஸோ அவங்க வந்து எக்கனாமிக்கலாக வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ரோல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அடுத்து வந்து நீண்ட ஆயுள் காலம். ஸோ இப்போ இருக்க மெடிக்கல் கன்சியூமர்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமான ஆயுள் காலம். ஸோ இதனால தாத்தா பாட்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்ப தோற்றங்கள், ஸோ தனி குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்ற முறைகள்லாம் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆலோசகர்கள் மனதில் வைத்துக் கொண்டு தான் அந்த தம்பதியினருக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்க முடியும். ஸோ சமூகத்தின் பெண்களுக்கான பங்கு மறுவரையறை. ஸோ பெண்கள் வந்து அதிகமான ஈழ்மனக்குடி வனங்களாக மாறிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து டிசிஷன் மேக்கிங்லையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா உள்ள வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அதிகரித்த ஆயுள்கள் எதிர்பார்ப்புகள். ஸோ குழந்தை வளர்ப்பு. ஸோ இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் வந்து ஒரு டைப்பா வந்து அவங்களோட குழந்தைகளை வந்து வளர்ப்பாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட் அவங்க தாத்தா பாட்டி வந்து இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு மோதல் வந்து வரக்கூடியது. ஸோ இங்க இருக்க காலகட்டங்கள், முன்னொரு காலகட்டங்கள் அப்படின்ற காலகட்டங்களுக்கு இடையில ஒரு மோதல்கள் வரக்கூடியது. ஸோ இதை எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து வந்து குடும்பத்தோட வகைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா தனி அல்லது அணுக்குடும்பம், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கூட்டு குடும்பம் அல்லது பல தலைமுறை குடும்பம், அதாவது 3 தலைமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒற்றை பெற்றோர்கள் குடும்பம், அம்மா மாத்திரமும் அப்பா மாத்திரமும் இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வளர்ப்பு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தாய் தந்தனைகள் வேறவங்களா இருப்பாங்க, இல்ல தாய் தந்தனை அந்த குழந்தைகள் வந்து இழந்திருப்பாங்க. ஸோ வேற ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட வளர்ந்துட்டு இருப்பாங்க. இரட்டை வருமானம் மற்றும் குழந்தைகள் இல்லாத குடும்பம். ஸோ இரட்டை வருமானம்ன்றது ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு குழந்தைகள் வேணாம், ஸோ அதனால நம்ம வந்து ஜாப் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ஃபுல்லாமே அசஸ் பண்ணணும். அடுத்து இரட்டை தொழில் குடும்பம். ஸோ குழந்தைகளோடையும் 2 பேரும் ஜாபுக்கு போகும்போது ஸோ அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆலோசகராக மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து வயதான குடும்பம் அப்படின்றது ரொம்ப ஏஜ்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல என்ன வரும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஓரின சேர்க்கை லெஸ்பியன் குடும்பம் அப்படின்றதும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இரட்டை பிணைப்பு, ஸோ திருமண பிளவு அப்படின்றது. ஸோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் மற்றவர்களை குறைவாக மதிப்பிடுதல், உட்படுத்துதல். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னம்னா ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அம்மா அப்பா முன்னாடி அம்மா வந்து தரக்குறைவா பேசக்கூடியது சூழ்நிலைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் வந்து இருக்குது. இது யார் முன்னாடி அப்படின்னா குழந்தைகள் முன்னாடி. ஸோ எப்பயுமே குழந்தைகள் முன்னாடி நம்ம இந்த ஒருத்தரை விட்டு கொடுத்தோ இது பண்ணவோ பேசவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பேசும்போது அது டைரக்டா யாரை வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த குழந்தைகளோட மன அழுத்தத்தை வந்து பாதிக்கும், மன நலத்தை வந்து மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும் அப்படின்றதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பெற்றோர் மற்ற பெற்றோரை எதிர்மறையாக நடத்துவது. ஸோ முதல் சொன்ன கான்செப்ட் தான் வரும். ஸோ இதனால என்ன வரும் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து சிதைந்து போற அளவுக்கு வரக்கூடியதான். ஸோ இதனால வந்து குழந்தைகள் மீது தான் என்ன செய்யும் அப்படின்னா அழுத்தம் வரும். ஸோ மற்ற கவுன்சிலிங்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து டைரக்டா அவங்களுக்கு தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இம்பாக்ட் பண்ணுவோம். பட் இந்த தமிழ் பிரச்சனை ஏக்கும் பிக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து அந்த ஃபேமிலியில இருக்காது அப்படின்றத அதில் கொண்டு வந்திருக்கான். அடுத்து வந்து குடும்பத்தின் முன்னேற்ற மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம்னா குடும்ப வளர்ச்சி சுழற்சி. ஸோ இந்த வளர்ச்சி சுழற்சியை பொறுத்தளவுக்கு இணைக்கப்படாத வயது வந்த பெற்றோர்கள் அப்படின்றது. அடுத்து புதுமண தம்பதிகள் உள்ள போகும்போது ஃபேமிலிக்குள்ள என்னென்ன மாதிரி இது பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றது. அடுத்து வந்து குழந்தை பிறத்தல். குழந்தை பிறந்தல் முன்னாடி புதிய உறுப்பினர் சேர்க்கை. அந்த குடும்பத்துக்குள்ள இன்னொரு நபர் வந்து உள்ள வராரு. அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு ஏஜ் ஒரு அடலசன்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கும் ஒரு தனி பர்சனாலிட்டி வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸ்கூல்ஸ், அந்த குழந்தை வந்து ஸ்கூல்லையும் அடுத்து வந்து குடும்பத்துக்கு வெளியே வந்து உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கூடியது. அடுத்து குமர பருவம், அவங்க வந்து இண்டிபெண்டா வந்து செயல்படக்கூடியது. அப்போ வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறி ஸோ அடுத்த ஒரு புது திருமண உறவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அமைச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பெற்றோரை விட்டு ஒருவரை எதிர்த்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து ஓய்வு பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு இதுலையும் இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட நுட்பங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நடத்தை பரிமாற்றம். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்து இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும். கணவனுக்கு தகுந்த மாதிரி மனைவி வந்து மாற்றிக்கொள்ளணும், மனைவிக்கு தகுந்த மாதிரி கணவன் வந்து மாற்றிக்கொள்ளணும். அடுத்து பயனுள்ள தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் முக்கியமான தேவைகளோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா ஷேரிங் அப்படின்றது ரொம்ப இருக்கணும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள. அடுத்து வந்து மறு வடிவமைத்தல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எந்தெந்த சூழ்நிலையில நமக்கு பிரச்சனைகள் வருது அதெல்லாம் இப்படிலாம் தீர்க்கலாம் அப்படின்றத கொண்டு வரணும். அடுத்து சிக்கலுக்கு தீர்வுக்கு திறன். ஸோ எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். அடுத்து வந்து கவனிப்பு மற்றும் பாராட்டு வெளிப்படுத்துதல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக நம்ம எதையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டோம். ஸோ அதை ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு வந்து கொடுக்கணும். அது ஈவன் சமைக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் வரக்கூடியதான். அடுத்து வந்து கேரிங், கவனிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஃபுல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா வெளிப்படுத்தணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். குடும்பத்தில் வந்து எல்லாமே இருக்கும்.
ஸோ கணவன் மனைவிக்குள்ள வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதனாலே என்ன செய்யும் அப்படின்னா அதிகமான பிரச்சனைகள் வந்து வரக்கூடியதா. ஸோ அடுத்து குடும்ப புகைப்படங்கள் ஒன்றா உட்காந்து எடுக்கக்கூடியது. ஸோ இது மூலமா ஒரு பாண்டிங் வந்து ஏற்படக்கூடியது. அடுத்து குடும்ப கவுன்சிலிங் கூட்டங்கள். ஸோ மொத்தமா எல்லா ஃபேமிலியுமே வந்து கெட் டுகெதர்ஸ் வந்து எடுத்துக்கூடியது. இது ஃபுல்லாமே பாசிட்டிவ் கொண்டு வரக்கூடியது. ஸோ லாஸ்டா இருக்கக்கூடிய சமநிலைமை. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து ஒரு ஸ்டேபிளா வந்து இருக்காது, அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அப்படின்றதான் இதுல வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்க தியரி எல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பொது அமைப்பு கோட்பாடு, அடுத்து வந்து தலைமுறை கோட்பாடு, ஓகே, அடுத்து வந்து கட்டமைப்பு கோட்பாடு, அடுத்து வந்து உருவ மாற்ற அமைப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்ப ஆலோசனை முறைகள்ல வந்து இருக்கு. ஸோ இதோட வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அழகு 12 குடும்பம் மற்றும் தம்பதியருக்கான ஒரு ஆலோசனை முறைகள் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு முறையா வந்து இருக்கு அப்படின்றதான் முக்கியமான ஒரு கருத்து. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அழகு 13. ஸோ அழகு 13 பொறுத்தளவுக்கு கவுன்சிலிங் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல், அடுத்து வந்து குடும்பம், அடுத்து வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம். ஸோ பணியிடை ஆலோசனை முறைகள். ஸோ ஒர்க் பிளேஸ்ல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு முறை. ஸோ அந்த ஒர்க் பிளேஸ்ல ஏற்படக்கூடிய ப்ரெஷர், டென்ஷன், ஓகேவா, இதை ஃபுல்லாமே நம்ம டேரக்டா எங்க போய் காமிப்போம் அப்படின்னா வேற எங்கேயுமே இல்லை, அது குடும்பத்துல தான் போய் டேரக்டா போய் காமிப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குடும்பத்துல வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கவுன்சிலிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதா இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பணியிடை ஆலோசனை முறைகள் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா ஒருவர் தனது பணி சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், ஓகேவா. ஸோ என்ன ஒரு ஜாபுக்குள்ள போறோம், அந்த ஜாப்ல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்றதான் இதுல கொண்டு வருது. ஸோ இப்ப இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பணி சூழ்நிலை வந்து வீட்டு சூழ்நிலையா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது இருக்கும். ஸோ கவுன்சிலர், அந்த கவுன்சிலிங் அடுத்த ஒர்க் பிளேஸோட கவுன்சிலரோட ரோல், ஆலோசகரோட ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அதை எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படின்றதான் அந்த கவுன்சிலர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு கருத்து. ஸோ பணியிடை ஆலோசனை என்பது ஒருவர் தனது பணி சூழ்நிலை ஒர்க் பிளேஸ்ல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆலோசனை வழங்குவது அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு இன்டர்வென்ஷன், ஒரு தலையீடு, அவங்களோட ஆலோசனையோட தலையீடு வந்து உள்ள வந்துட்டு ஸோ தொடர்பான உளவியல் சிக்கல்களை அனுபவிக்கும் ஊழியர். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவரோட பிசிக்கலா எதுவுமே தெரியாது, மென்டலா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஓகேவா. ஸோ இது இந்த தொழில தான் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த தொழில் அதிகமா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா தொழிலுமே இந்த உளவியல் சார்ந்த சிக்கல்கள், ஓகேவா, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடியதான். ஸோ அது பிசினஸ்லயா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வரக்கூடியதான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியது, ஒரு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியதான் அந்த ஒரு உளவியல் சிகிச்சை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பணியிடை ஆலோசனை முறைகள் அப்படின்றது நம்ம இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா உள்ள கொண்டு வரோம். ஸோ இதுல முக்கியமா வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ நோய் நிலை, அடுத்து வந்து வாடிக்கையாளரை மையமாக கொண்ட நிலை, அடுத்து வந்து பணியாளர் பணிநிலை, நிறுவன வாடிக்கையாளர் நிலை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 4 வகையா வந்து இதை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா பிரிக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நியூஸ் அண்டு இவரோட மாடல்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங்கை பொறுத்தளவுக்கு உள் சேவை. ஸோ உள் சேவைனா இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ஐடி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கெய்டன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ், ஓகே, கவுன்சிலிங் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும், ஓகே, ஐடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உள் சேவை நிறுவனமே என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஆலோசகர், ஓகே, ஒரு கவுன்சிலரை வந்து என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நியமிச்சு அவங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவர் எப்பயுமே வந்து அந்த ஆஃபீஸ்லேயே இருப்பார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ப்ரெஷர் வந்து ஏற்படுதோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பணிச்சுமைகள் ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போ வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவரோட ஆலோசனைகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். ஸோ இது நிறுவனமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலரை டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணி, ஓகே, அவுட் சோர்சிங் கொடுக்காம டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட கம்பெனிக்குள்ளேயே வந்து அவர் வந்து இருக்கக்கூடியது, அந்த நிறுவனத்துக்குள்ளேயே அவர் வந்து இருந்து பணியாற்றி பணியாளருக்கான ஆலோசனை முறைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்றதான் இதுல வந்து உள் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா வெளிப்புற ஏற்பாடு. சில நிறுவனத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த கவுன்சிலர் வந்து பார்த்துட்டு டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணாம ஸோ வெளியில வந்து இருப்பாங்க, டைரக்டா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து உங்களை வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களை சென்ட் பண்ணக்கூடியதுல இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே வெளிப்புற ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இதான் அந்த பயனாளர் உதவி திட்டம் அந்த இதில் ஃபுல்லாமே வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா மிக்ஸ்டு கலப்பினம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பார்த்துட்டோம்னா உள்ளேயும் இருப்பாங்க,
ஸோ அது லெவலில் நம்ம முடியல அப்படின்னா அடுத்த லெவல் வந்து வெளி சேவைகள். இரண்டையுமே வந்து ஒரு நிறுவனம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா உள்ள வந்து வச்சிருப்பாங்க. உள்புற சேவையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெளிப்புற சேவையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்சைடு வந்து கவுன்சிலர் வந்து உள்ள இருப்பாங்க. அடுத்து வந்து வெளி சோர்ஸ் அவுட் சோர்சிங்கும் உள்ள இருப்பாங்க அப்படின்றதான் இந்த பணியிடை மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பணியிடை ஆலோசனை முறைகளின் மாதிரிகள். மாடல்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் இன் கவுன்சிலிங். உள் சேவை, அடுத்து வந்து வெளிப்புற ஏற்பாடு மற்றும் கலப்பினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உள்ளேயும் வெளியையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் சோர்சஸ். ஸோ இன்சைடில் எதுவுமே நிறுவனத்துக்கு வந்து உள்ள வந்து ஒரு டைரக்டா ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கவுன்சிலர் வந்து கிடையாது. ஃபுல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் வந்து கொடுத்துறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம அந்த நிறுவனம் வந்து டைரக்டா வந்து என்ன செய்யாது அப்படின்னா சேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாது. நிறுவனம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஏஜென்சி வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஒரு எம்ஓயு போட்டிருப்பாங்க, டைப் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியதான் அவுட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து அஞ்சு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பொதுத்துறை, பப்ளிக் செக்டார்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே வந்து அரசு மருத்துவமனைகளில் எல்லா இடத்துலையுமே இந்த கவுன்சிலிங் அப்படின்றது கண்டிப்பாக அந்த மனநலம் சார்ந்த ஒரு ஆலோசகர் வந்து கண்டிப்பாக இருப்பார். மருத்துவத்துறையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஸ்கூல்ஸ்லையும் இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனத்தான உள்ளூர் ஆலோசகர்னு ஒப்பந்தம் செய்தல். ஸோ சிறிய நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னம்னா அவங்க அந்த லோக்கல்லே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோட ஒரு எம்ஓயு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க நிறுவனத்தில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு இதில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து நியூஸ் அண்ட் கிண்டர்ஸ் அவங்களோட மாடல்ஸ். ஸோ இது வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து 6 முறையில் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ உள் சேவை, வெளிப்புற ஏற்பாடு, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கலப்பினம், அடுத்து வந்து அவுட் சோர்சஸ், அடுத்து வந்து பொதுத்துறை, அடுத்து வந்து ஆலோசகரான ஒப்பந்தம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இதோட பர்பஸ் என்ன, பணியிடை ஆலோசனை முறைகளோட பர்பஸ் என்ன, இப்போ ஸ்கூல் சைக்காலஜியோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸ்கூல் சைக்காலஜியோட பர்பஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ மாணவர்களுக்கு தேவையான ஒரு நெறிமுறைகளை வழிமுறைகளை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. குடும்பத்திலையும் அந்த தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த பணியிடை ஆலோசனை முறைகளோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றதான் பர்பஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பணிச்சூழலை உருவாக்குதல். ஸோ அப்போ ஒரு லேபருக்கு, ஒரு ஒர்க்கருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவருக்கு வந்து செக்யூரா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரா இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்புனா பணி பாதுகாப்பு முதல் இடையா கொடுக்கலாம். ஸோ பணி பாதுகாப்பு எப்பயுமே நம்ம வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பணி பாதுகாப்பு. அடுத்து ஆரோக்கியமான பணிச்சூழ்நிலை அப்படின்றது ஆரோக்கியமான அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எதை கொடுக்குது அப்படின்னா அவங்களோட மேலதிகாரிகளுக்கும் அவருக்குமான ஒரு உறவு முறையை வந்து இங்கே வந்து கொடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடியதான் இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவுன்சிலரோட ஒர்க் அப்படின்றது. அடுத்து வந்து முக்கியமான வாழ்க்கை மாற்றங்களின் மூலம் ஊழியருக்கு ஆதரவளித்தல். ஸோ இந்த இடத்துல வந்து வாழ்க்கை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு மேரேஜ் போகலாம், இல்லை அவங்க வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டெத் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அந்த வாழ்க்கை மாற்றத்துக்கான ஊழியர் இருக்கு. ஸோ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னம்னா அந்த லேபருக்கும் அந்த ஒர்க்கருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னம்னா அந்த லேபர் வந்து இன்னும் எஃபிஷியண்டா வந்து என்ன செய்வாரு அப்படின்னா ஒர்க் பண்ணுவாரு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ மன அழுத்தத்தை குறைத்தல். ஸோ ஒர்க் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இந்த வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மென்டல் ப்ரெஷரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை இந்த டயத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது மாதிரி. ஸோ இது சில காலகட்டங்களில் இருக்கக்கூடியதான். ஸோ இதவே வந்து அதிகமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னம்னா மன அழுத்தம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் ஒரு முக்கியமான அந்த தொழிலாளியை மாத்திரம், அந்த ஒர்க்கரை மாத்திரம் பாதிக்காது. அவர் சார்ந்த குடும்பம், அவர் சார்ந்த குழந்தைகள், அவர் சார்ந்த சமூகம் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கக்கூடிய அமைப்புல வந்து வரக்கூடியதுனால இந்த பணியிடை ஆலோசனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தொழிலாளியோ ஒரு ஒர்க்கரோ வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்பட்டாரு அப்படின்னா அவர் சார்ந்த குடும்பம் தான் வந்து அதில் என்ன செய்யும் அப்படின்னா பாதிப்புல உள்ள ஆரம்பிக்கும். குடும்பம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகள் வந்து உள்ள வந்துருவாங்க. அடுத்து வந்து அவங்க சார்ந்த சமூகமும் என்ன செய்யும் அப்படின்னா இது மூலமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படும். ஸோ அடுத்து வந்து ஆலோசனை மற்றும் சேவைகளை வழங்குவதன் மூலம் நிறுவனர்கள் மதிப்புமிக்க மற்றும் திறமையான ஊழியர்களை ஈர்க்கவும் தக்க வைக்கவும் முடியும். ஸோ இந்த ஒரு 2 லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்பஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ், அந்த ஒர்க் பிளேஸ் அப்படின்னு ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங் அப்படின்றது. ஸோ இந்த கவுன்சிலிங்லாம் கொடுக்கறதுனால என்ன பர்பஸ், என்ன நோக்கம் வந்து நிறைவேறுது அப்படின்னா ஸோ நல்ல ஒரு டேலண்டான நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபை வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடியது, அவங்கள வந்து நீடித்து நிலையா இங்கே வந்து வச்சுக்கக்கூடிய அளவுக்கும் அவங்க இந்த கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டிவா உண்மையா இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா இந்த கவுன்சிலிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ அப்போ ஆலோசனை முறை அப்படின்றது மதிப்புமிக்க திறமையான ஊழியர்களை என்ன செய்யுது, ஈர்க்கவும் தக்க வைக்கவும் என்ன செய்யுது, அந்த நிறுவனத்துல தக்க வைக்கவும் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுது.
ஸோ நல்ல நாலேஜாக நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய விசன்ஸாக பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர், ஓகே, மன அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள் இது மூலமாக வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு நிறுவனத்துலேருந்து வெளியே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கிரும். அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை வந்து கேள்விக்குறி ஆக்கிரும். ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கான அவங்களுக்கான ட்ரெயின் பண்ணக்கூடிய இது எல்லாமே வரக்கூடியதான். ஸோ இதுக்கு நம்ம ஆலோசனை முறைகளை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திறமையான ஊழியர்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணவும் அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணவும் தக்க வைக்கவும் இது வந்து ஒரு பாதுகாப்பாக இந்த பணியிடை ஆலோசனை முறை அப்படின்றது இருக்கு அப்படின்றது இதுல வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இதோட பயன்கள். ஸோ இதோட பயன்களை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பணியிடை ஆலோசனை முறைகளை வந்து ஒரு பயனுள்ள சேவை. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒர்க்கரோட மன அழுத்தத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறைக்குது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டென்ஷன் எல்லாம் பதட்டம், ப்ரெஷர் அதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுது. அடுத்து வந்து முக்கியமானது மனச்சோர்வு வந்து என்ன செய்யுது அப்படின்னா இதெல்லாம் வந்து குறைக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு நாளைக்கு நம்ம நிறுவனத்துக்கு காலையில் எந்திரிச்சு போகணும் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக எந்திரிச்சு போகணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் நம்ம எந்திரிக்கும் போதே ரொம்ப மன அழுத்தத்தோட நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணணும், அதை முடிக்கணும், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கவுன்சிலர், ஒரு பணியிடை ஆலோசகர் அப்படின்ற ஒரு மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த தொழிலாளி அந்த ஒர்க்கர் வந்து பார்த்துட்டோம்னா எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முறையில் வந்து வருது அப்படின்றதான் இதில் கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவர்களின் நல்வாழ்வையும் பணி ஈடுபாட்டையும் ஏற்படுத்த முடியும். ஸோ அதான் முக்கியமான இங்கே. ஸோ இந்த மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் என்ன செய்ய முடியும், அவங்களால மேம்படுத்த முடியும். அந்த நிறுவனத்தோடைய வளர்ச்சியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மேம்படுத்த முடியும் அப்படின்றதான் இதில் இருக்க முக்கியமான பயன்களாகும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பணியிடை ஆலோசனையின் ஆலோசகர்களுக்கான சவால்கள். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒருத்தரை வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுது, ஒருத்தர் வந்து பணி வழங்குது ஒரு பணியிடை ஆலோசகரா. ஸோ அவர் வந்து என்னென்ன ஒரு பணிச்சுமைகள்லாம் வந்து அவருக்கு இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த ஆலோசகர் வந்து குடும்பத்துக்கோ இல்லை ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு பள்ளிக்கோ வந்து ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதை அடுத்து ஒரு பணியிடை ஆலோசனையில வந்து ஒரு ஆலோசகருக்கான சவால்கள், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றதான் இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாடிக்கையாளரை விட ஏஜென்சி விரும்பிய முடிவுகளை உருவாக்க அழுத்தம். ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணோம்னா ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனம் வந்து ஒரு கவுன்சிலரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா ஸோ அப்போ ஒருத்தர் வராரு, வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஒர்க்கர். ஸோ அவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முடிவு கொடுக்க முடியாம நம்ம நிறுவனம் வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையில வந்து வரக்கூடியதா வந்துரும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஒர்க்கர் தொழிலாளியை விட ஏஜென்சியால் அந்த முகவர் அந்த நிறுவனம் விரும்பிய முடிவுகளை உருவாக்க அழுத்தம் யாருக்கு அப்படின்னா அந்த ஆலோசகருக்கு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ரகசியத்தன்மையில எல்லைகளை பராமரித்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கரோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனோ நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னம்னா அது நமக்குள்ளேயே தான் அந்த கவுன்சிலர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வச்சுக்கணுமே தவிர அது தேவையான இடங்களுக்கு மொத்தம் என்ன செய்யலாம் அப்படின்னா பகிர்ந்துக்கலாம். ஆனால் ஒரு நிறுவனத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் ஃபுல்லாமே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வரக்கூடியதான். ஸோ இது ஒரு பெரிய ப்ரெஷரை அந்த கவுன்சிலருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதான் என்ன சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கவுன்சிலர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஊதியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஊதியத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நியாயமான ஒரு முறையில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொண்டு வரோம். அடுத்து வந்து தனிமைப்படுத்துதல். ஸோ மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு டாப் டு பாட்டம் இருக்காங்க அப்படின்னம்னா அவங்க ஃபுல்லாமே அந்த நிறுவனத்துக்கான வளர்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு கவுன்சிலர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியில பேக் சைடு, ஓகேவா, பேக் போனா இருப்பாங்க, ஓகே, முதுகெலும்பா இருப்பாங்க. பட் ஆனால் வந்து நேரடியா வந்து தெரியாது. ஸோ இது மூலமா அவர் வந்து தனிமைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரக்கூடியதான். ஸோ ஏன்னா அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது வெளியே தெரியாது. மற்ற ஒர்க் பிளேஸ் பண்றவங்க மாத்திரம் தான் இதுல வந்து தெரியக்கூடிய ஒரு தன்மையில வரக்கூடியதான் வரும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மற்ற ஆலோசனை நோக்கங்கள் மற்றும் மதிப்புகள் மற்றும் சக ஊழியர்களின் கற்பித்தல் மேற்பார்வை செலவை நியாயப்படுத்துதல். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது அதுக்கான செலவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நியாயப்படுத்தணும். அதை வந்து நிறுவனத்துக்கு வந்து அதிகமாக போகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது ஒரு கவுன்சிலருக்கு ஒரு பேர்டனாக இருக்கும் அப்படின்றதான். அடுத்து வந்து பொருத்தமான அலுவலகங்களின் இடம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கவுன்சிலர் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள வரும்போதே ஒரு ப்ளசண்டாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைக்கணும். ஸோ அதுக்கான ஒரு அமைப்பை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பணியிடை அந்த ஒர்க் பிளேஸ்ல வந்து அந்த கவுன்சிலர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்படுத்தணும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் பேட்டர்ல எதெல்லாம் தேவையோ ஆஃபீஸ் ரூம், அக்கௌண்ட்ஸ் ரூம், இந்த மாதிரி ஓகே ஒர்க்கிங் பிளேஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி ரூமாக வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணணும், அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படின்றதான் அந்த நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் இதான் வந்து அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கே வந்து ஒரு முதுகெலும்பா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுல.
ஸோ அந்த கட்டுப்பாடுகள், அந்த கோரிக்கைகள் பணிபுரியும் போது பயனுள்ள வாடிக்கையாளர் மையமாக கவனிப்பை வழங்குவதற்கு ஆலோசகருக்கு ரொம்ப கடினம். ஸோ முதல் சொன்ன மாதிரி நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அண்ட் தென் அந்த வாடிக்கையாளருக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது அந்த ஆலோசகர்களுக்கு வரக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியாவின் பணியிடை ஆலோசனைகள். ஸோ என்னென்ன மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் நம்ம பார்த்தோம். ஸ்கூலில் வந்து என்சிஆர்டி, சிபிஎஸ்சி அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இதை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு யங் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஹை. ஸோ இளம் மக்கள் தொகை கொண்டிருப்பதால் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நன்மை. ஏன்னா ஒர்க் பிளேஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஜாப். இது நெகட்டிவ் சைட்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பல இளைஞர்கள் வந்து கவலை, மனச்சோர்வு மற்றும் பிற மன அழுத்தங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா ஒரு டிப்ரெஷன், ஓகேவா, ஒரு மனச்சோர்வில் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மன அழுத்தத்தில் இருக்கவங்க வந்து ஒழுங்கா வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பெரிய டிராபேக்கா இந்த இடத்துல வரக்கூடியதான் வருது. ஸோ பொதுவா இங்க இருக்க தரவுகளின் அடிப்படையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா 30 வயதிற்கு உட்பட்ட நிறுவன யூரிகளை பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கவலை மற்றும் மனச்சோர்வுகளை அனுபவிக்கிறார் ஒரு பிளேஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கும் அப்படின்னம்னா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். அந்த இயர் எண்டு, மந்த் எண்டு அதுல எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப டென்ஷன் இருக்கும். அதை டைரெக்டாக எங்கே போய் காமிப்பாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம முடிக்க முடியல, இதுக்காண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது டைரெக்டாக அவங்கள போய் எதை போய் தாக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியலை போய் வந்து தாக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்க கவலைகள் மற்றும் மனச்சோர்வுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை தீர்க்கிறதுக்காண்டி சில நிறுவனங்கள், ஓகேவா, நம்ம பப்ளிக் செக்டார்ஸ், ஓகேவா, அழுத்த மேலாண்மை திட்டங்கள், ஆலோசனைகள், ஸோ மற்றும் நெகிழ்வான வேலைகள், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓகேவா. ஸோ இந்த இது முடிக்கலாம், நெக்ஸ்ட் இதில் கேரி அவுட் பண்ணிட்டு நீங்கள் அப்போ முடிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியா வேல்ட் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ ஆரோக்கியா வேல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எனப்படும் அரசு சாரா நிறுவனங்களுடன் என்ன செய்யுது அப்படின்னம்னா ஒரு என்ஜிஓட நம்ம டைப் வச்சுட்டு ஸோ அந்த தொழிலாளர்களோட நலனுக்கும் முன்னுரிமைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இதெல்லாம் செயல்பட்டு வருது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கிய வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு சாரா ஒரு உதவி மையத்தோட நம்ம இது ஃபுல்லாக நிறுவனங்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா ஒரு டைப் வச்சுட்டு ஸோ அது ஃபுல்லாமே ஊழியர்களோட அந்த ஒர்க்கரோட நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் சில பேர் செயல்பட்டு வருகிறது அப்படின்றத எனக்கு செய்யக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி மற்றும் தொழில் வகை ஆலோசனைகள். ஸோ ஸ்கூல் சைக்காலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்கூல் சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு மாணவனுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ இது 1800 காலகட்டங்களில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு கவுன்சிலர், அந்த ஆலோசகர்களுக்கு என்ன ரோல் இருந்துச்சு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியது, என்ன ஜாபுக்கு போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியது, ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகருக்கு ஒரு ரோல், ஒரு பணி வந்து இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்கள் அதை அப்படியே முழுமையாக மாற்றி வெறும் தொழிலை மாத்திரம் தேர்ந்தெடுக்கக்கூடியது அளவுக்கு இல்லாமல் ஸோ அது எந்தெந்த அளவுக்கெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா அந்த மாணவருடைய மன வளர்ச்சி, அடுத்து வந்து மன அழுத்தம், அடுத்து வந்து பிஹேவியர் சேஞ்சஸஸ், ஓகேவா, நடத்தை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்க பள்ளி ஆலோசகர்களுக்கு, ஸ்கூல் கவுன்சிலருக்கு ரோல் வந்து மாறிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த பள்ளி ஆலோசகரோட ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஆசிரியர்கள் அப்படின்னா மாணவர் ஆசிரியர் உறவு அப்படின்னு இருக்கும். ஸோ பள்ளி ஆலோசகர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாணவரோடையும் என்ன செய்யறாரு அப்படின்னா கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாணவருடைய பெற்றோர்கள், அடுத்த ஆசிரியர்கள், அடுத்து அந்த பள்ளி நிறுவனம். ஸோ இந்த 4 டைமென்ஷன்லையும், ஓகேவா, வெவ்வேறு கோணங்கள்லையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பள்ளி ஆலோசகரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா ஒரு தகவல்களை வந்து பரிமாற்றவும் தகவல் கொடுக்கறதுக்கும் இவங்க வந்து ஒரு மையப்புள்ளியா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன செய்ய முடியும் அப்படின்னா மாணவர்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வு வளர்ச்சி அப்படின்றத என்ன செய்ய முடியும் அப்படின்னா பள்ளி ஆலோசகர்களால் மேம்படுத்த முடியும். ஸோ அது ஏஜ் வைஸா நம்ம வந்து பார்த்தோம். தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கப்பள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாணவன் வந்து அப்போதான் வீட்டில இருந்து அவன் சமூகம், சொசைட்டி, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவனுடைய இருக்கக்கூடிய சமூக மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து தொழில்முறை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தொடக்க கல்வி நிலையில என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பள்ளி ஆலோசகர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ இந்த தொழில்முறை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாறுவேட போட்டிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு திறன்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது, பாட்டு போட்டி, ஓகேவா, டான்ஸ், இது ஃபுல்லாமே. ஸோ தொடக்க கல்வியில் இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பள்ளி ஆலோசகர்களுக்கு முக்கியமான ஒரு கான்செப்டா வருது.
ஸோ தொடக்கப்பள்ளி. அடுத்து இடைநிலை பள்ளியில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இடைநிலை பள்ளியில வந்து 9 and 10 இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவுரை பகிர்தல் முறைகள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு குமர பருவத்துல வந்து இருப்பாங்க. சிறுவரிலிருந்து ஒரு பெரியவர்களாக முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடைப்பட்ட பருவம். ஸோ இந்த பருவத்துல வந்து மாணவர்கள் வந்து ஒரு முடிவெடுக்கும் தன்மை வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாததா இருக்கும். அடுத்து சக மாணவர்கள் ஒப்பார் குழு, பியர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து உறவுகள் வந்து மேம்படுறதுக்கும், அதே வந்து நெகட்டிவா எதிர்மறையா போயிட்டு அவங்களோட சண்டையிட்டு வர்றதுக்கான ஒரு மெத்தட்லயும் இது வரக்கூடியதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல மாணவர்களுக்கான அதுக்கான ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா கல்வி சுமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எஜுகேஷனல் ப்ரெஷர். ஸோ 10th ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், அப்பதான் நல்ல குரூப் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி இந்த ப்ரெஷரை எல்லாமே நிவர்த்தி பண்றதும் இந்த கல்வி ஆலோசகர்களுக்கு முக்கியமான ஒரு பணியா வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பணிச்சுமைகள் எந்த பணியை வந்து நம்ம எந்த தொழில் வந்து தேர்ந்தெடுக்கலாம், எந்த ஜாபுக்கு போகலாம், அதுக்கான எந்த குரூப்பை வந்து எந்த இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த 9th 10th இடைநிலை பருவத்துல தான் அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து கொடுக்குது. ஸோ அப்போ தொழில்முறை தேர்வு, மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இதையும் நம்ம தீர்க்கணும். குமரப்பருவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அடலசன்ஸ் பிரச்சனையும் இந்த இடைநிலை மாணவர்களுக்கான பள்ளி ஆலோசனையுடைய முக்கியமான பகுதியா இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேல்நிலை பகுதியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 11 மற்றும் 12வது. ஸோ இதுலேயும் முக்கியமாக வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தொழில்முறை அப்படின்றதான் இதுலேயும் முக்கியமாக செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒப்பார் குழுவோட ஆதிக்கம், ஓகே, பியர் குரூப்ஸ், ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் போகும்போது அவங்களோட எஜுகேஷன்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது ஃபுல்லாமே பாசிட்டிவ், ஓகேவா. கல்வியினோட தரத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்லாம் வரும். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் ஒப்பார் குழு, ஓகே, எதிர்மறையான நண்பர்களுடைய சேர்ந்து எதிர்மறையான எண்ணங்கள், புகைப்பிடித்தல், போதை பழக்கங்கள், ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த மாணவனை வந்து ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கைக்கு உள்ள கொண்டு போயிடும். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பள்ளி ஆலோசகர் திருத்தி இங்கே அவருக்கான ஒரு முறையான ஆலோசனை இந்த மாணவர்களுக்கு கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த மேல்நிலை பள்ளி ஆலோசகரோட முக்கியமான பணியை வந்து கொண்டு வரோம். ஸோ அதோட முக்கியமான பணி வந்து பார்த்தோம்னா இந்த வயது காலகட்டங்களில் எதிர்பாலின ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது சார்ந்த பிரச்சனைகள், இது சார்ந்த ஒரு புரிதலையும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பணியை யார் செய்யறாங்க அப்படின்னா பள்ளி ஆலோசகர்கள் வந்து செய்யறாங்க. ஸோ தொடக்க கல்வி, அடுத்து வந்து இடைநிலை கல்வி, அடுத்து வந்து 3 மேல்நிலை கல்வி. ஸோ இந்த இதுலேயுமே நம்ம எல்லாத்துலேயுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 3லையுமே என்ன ஆகுது அப்படின்னோம்னா அவரோட ரோல், அவரோட பணி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பணிச்சுமைகளை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருக்கான இருக்கு. ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாணவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தான் என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுது அப்படின்றதான் பள்ளி அப்படின்றது இங்கே கொண்டு வரோம். அடுத்து தொழில் வகை ஆலோசனையும் இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ மாணவர்களுக்கு வந்து வெறுமனை ஒரு தொழிலை மாத்திரம் எந்த வகையான தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த தொழில் மூலமா அவங்களுடைய வாழ்க்கை திறன் என்ன. ஸோ அடுத்து வந்து இந்த பள்ளி ஆலோசனையோட முக்கியமான ஒரு கணிப்பு, ஒரு அசஸ்மெண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாணவனோட தனிப்பட்ட திறன் என்ன, ஸோ அவரோட சொந்த திறன் என்ன, அவரோட நடத்தை என்ன, அதோட பிஹேவியர் என்ன. ஸோ இது வந்து எந்த ஜாபுக்கு இது சூட்டபிள் ஆகும் அப்படின்ற ஆலோசனையும் அந்த தொழில்முறை வகையான ஆலோசனைகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலர், ஸ்கூல் கவுன்சிலர் வந்து கொடுக்குறாரு. பள்ளி ஆலோசகர் மற்றும் தொழில்முறை ஆலோசகர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே கொடுக்குறாங்க. இது ஃபுல்லாமே தான் நம்ம பாடத்தலைப்பு 11ல வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பாடத்தலைப்பு 12ஓட ஒரு தொகுப்புரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா தம்பதியருக்கு மற்றும் குடும்ப ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ தம்பதியினர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துட்டோம், ஒரு கப்பிள்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா 2 பெரியவர்கள், ஓகேவா. ஸோ கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள வரக்கூடியதான் நம்ம வந்து தம்பதியினர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து இவங்க சேர்ந்து, ஓகேவா. ஸோ தம்பதியினர்கள், அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஆலோசனை முறைகள் அப்படின்றதான் நம்ம இதுல வந்து பார்த்தோம். ஸோ பொதுவாக வந்து தம்பதியினருக்குள்ள வந்து பார்க்கும்போது சில வழிமுறைகள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து டைரக்டா என்ன செய்யும் அப்படின்னம்னா அந்த குடும்பத்தையே வந்து பாதிக்கும். ஸோ தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்கள பாதிக்குதோ இல்லையோ அது வந்து டைரக்டா அந்த குழந்தைகளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா முழுமையா வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்து வரும். ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த குடும்ப சூழ்நிலையில வந்து எவ்வாறு மேம்படுத்துறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஃபிளெக்சிபிலிட்டி, பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு கணவனுக்கு தகுந்த மாதிரி மனைவியும், மனைவிக்கு தகுந்த மாதிரி கணவன் என்ன செய்யணும் அப்படின்னா பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து மாறிக்கணும். அடுத்து வந்து முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ
அவங்களுக்கான ஒரு அட்டென்ஷன், ஒரு கவனிப்பு வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து அப்ரிஷியேஷன், ஓகே, அவங்கள வந்து பாராட்டணும். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குடும்ப உறவுகளில் வந்து முக்கியமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் கேரிங், ஓகேவா, ஸோ அட்டென்ஷன் அண்ட் த அப்ரிஷியேஷன், இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து ஒரு முறையான வழியில் வந்து போகும். ஸோ இதில் இந்த பணி சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், ஸோ அந்த ஒருத்தர் வந்து ஒரு கணவன், ஒரு ஆண், பெண் இருவருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பணியிடை சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அது டைரெக்டாக எங்கே போய் காமிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் தான் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அப்போ பணியிடை சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வந்து எங்கே போய் பாதிக்கும் அப்படின்னா குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்தில் முக்கியமாக குழந்தைகளை வந்து பாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த சமூகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடியது. ஸோ அப்போ பணியிடை ஆலோசனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நிறுவனத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டைரெக்டாக ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா, ஆலோசகர் கவுன்சிலர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சிலதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவுட் சோர்சிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலதில் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டுமே வந்து பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த பணியிடை ஆலோசனை முறைகளில் வரக்கூடியது. ஸோ இந்த பணியிடை ஆலோசனை முறைகளை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பணியாளரோட மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதான் இந்த பணியிடை ஆலோசகரோட முக்கியமான ஒரு கான்செப்ட், ஒர்க் பிளேஸ் கவுன்சிலர் அப்படின்றதா அவரோட முக்கியமான பணி. என்ன அப்படின்னா பணிச்சுமையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம். ஸோ அந்த பணிச்சுமையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை எவ்வாறு குறைக்கலாம் அப்படின்றதான். ஸோ இது மூலமா என்ன ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஓகே, நேர்மறையான மனப்பான்மை என்ன வந்து அந்த ஒர்க்கருக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்றதான் இதுல முக்கியமான கருத்து. அடுத்து இந்த பணியிடை ஆலோசனை கொடுக்கறதுனால என்ன முக்கியத்துவம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துல வந்து அந்த ஊழியர், அந்த ஒர்க்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சஸ்டெயினா, ஓகே, நீடித்த நிலையாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியதும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சியா, ஓகேவா, ஒரு ஃபுல் பேஜ்டா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. ஸோ இது மூலமா அந்த நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னா வளர்ச்சி அடையுது. ஸோ அப்போ அந்த ஒர்க்கரை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடியதும் அந்த ஒர்க்கரை வந்து வழி நடத்தக்கூடியதும் அவருக்கு தேவையான ஆலோசனை முறைகள் வழங்கி அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு மறைமுகமாக உதவி பண்ணக்கூடியவர் யாருன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பணியிடை ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இவரோட பணி வந்து நேர்முகமாக இருக்காம மறைமுகமாக இருக்கும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அடுத்து இந்த பணியிடை ஆலோசனை முறைகளை வந்து இந்த ஆலோசகர்களுக்கு என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் ஏற்படுது அப்படின்றதா, அந்த கவுன்சிலருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றதா இதுலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆலோசகர் வந்து பார்த்துட்டோம்னா தகவல்களை பாதுகாத்தல். ஏன்னா ஒரு கவுன்சிலர் அந்த ஒரு ஒர்க்கரையோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவரோட பர்சனல்ஸ், ஓகேவா, எல்லாமே வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலர் வந்து அந்த தகவல்கள், அந்த சோர்ஸை வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப பத்திரமா வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும். யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. தேவைப்படும் இடங்கள்ல மாத்திரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஷேர் பண்ணணும். பட் இந்த நிறுவனம் சார்ந்த முறையில வரும்போது இந்த நிறுவனத்துக்கு இந்த டேட்டாவை ஷேர் பண்ற முறையில வரும். ஸோ இது மூலமா அந்த பணியாளரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இந்த நிறுவனம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையிலையும் வரும். ஸோ இதை வந்து இந்த தகவல்களை பாதுகாக்கக்கூடியது இந்த பெரிய பணிச்சுமை இந்த ஆலோசகர்களுக்கு வந்து இருக்கு அப்படின்றத இங்கே கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தனிமைப்படுத்துதல். இது ஒர்க்கருக்கு மாத்திரம் இல்லாம ஒர்க்கரோட இல்லாம இவர் வந்து மறைமுகமா இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு தனிமைப்படுத்துதல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கவுன்சிலருக்காக செலவழிக்கக்கூடிய ஃபினான்ஷியல், ஓகேவா, ஸோ பணங்கள் இது எல்லாமே வந்து அந்த நிறுவனம் வந்து ஒரு பேர்டனாக எடுத்துக்க கூடாது. ஸோ அது வந்து ஒரு ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய சவாலாக இருக்குது. எல்லா நிறுவனங்களும் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறது சில இடங்களில் மாறுபடுது. ஸோ இது மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா ஆலோசகருக்கான பணிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுக்கான சவால்கள். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுக்கான ஊதியம் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அவர் வந்து மறைமுகமா வந்து செயல்படுறதுனால அவருடைய ஊதியம் அப்படின்றது சில நேரங்கள்ல ஒரு தகுந்த ஊதியங்கள் அப்படின்றதும் மாறுபடக்கூடிய தன்மைகள்ல இது இருக்கு. ஸோ இது ஃபுல்லாமே தான் இந்த ஆலோசனை மற்றும் அறிவுரை பகுதலோட உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுல வந்து 3 தலைப்புகள் இன்று நம்ம பார்த்தோம். பள்ளி மற்றும் தொழில் வகை ஆலோசனை முறைகள், அடுத்து வந்து தம்பதியினர் மற்றும் குடும்ப ஆலோசனை முறைகள், அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பணியிடை ஆலோசனை முறைகள். ஸோ இதுல வந்து இந்த ஆலோசகர்களுக்கான ரோல் என்ன, அவங்களோட பணிகள் என்ன, அந்த பணிகளோட முக்கியத்துவம் என்ன, அந்த பணிகள் மூலமா அந்த பள்ளி துறைகள்ல மாணவர்களா இருக்கட்டும், தொழில் முறைகளில் தேர்ந்தெடுக்கக்கூடியதா இருக்கட்டும், கப்பிள்ஸ் தம்பதிகளில் கணவன் மனைவிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆலோசனைகள், அடுத்து அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஆலோசனைகள், அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பணியிடை ஆலோசனை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒர்க் பிளேஸ்ல ஏற்படக்கூடிய ஆலோசனைகள் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுனால எந்தெந்த வகையில ஒரு நேர்மறையான தாக்கத்தை இந்த எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்துது. ஸோ ஒரு பள்ளி ஆலோசகர் அந்த பள்ளியில ஒரு நேர்மறையான சூழ்நிலை ஏற்படுத்துறாரு. ஒரு தம்பதியினர் மற்றும் குடும்ப ஆலோசனை முறைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை மூலமா அந்த குடும்பம் வந்து மேம்படுறதுக்கும் அந்த குடும்ப சூழ்நிலை ஒரு நேர்மறையான எண்ணத்தோட கொண்டு போறதுக்கும் அந்த குழந்தைகள் ஒரு பாதுகாப்பா வளர்க்கப்படுறதுக்கும் முக்கியமான ஒரு பகுதியா ஒரு காரணியாக செயல்படுது.
அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பணியிடை ஆலோசனை மூலமாக ஆலோசனைகள் கொடுக்கறதுனால இது ஃபுல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா டெவலப் ஆகுது. ஸோ இந்த வகுப்பு இத்துடன் முடிவடையுது. நன்றி.